தங்கவயலினுடைய முக்கியமான இரண்டு கண்கள் என்று சொன்னால் அது பிஜிஎம்எல்லும் பெமல் தொழிற்சாலையும் தான். இந்த ரெண்டு தொழிற்சாலைக்கு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இந்த 2024 நடந்துச்சு. பிஎம்எல் நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் நடத்திய, கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் ஒன்று திரண்டு நடத்திய, தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய வாரிசுகள் நடத்திய அந்த ஃபைலைட் சதுக்கத்தில் தொழிலாளர்களுடைய சிலையின் முன் நடத்தப்பட்ட நவம்பர் 5 என்கின்ற போது மிகப்பெரிய தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஆட்சியை உலகத்திற்கு கொண்டு வந்த ரஷ்ய புரட்சி நடந்த அந்த மாதத்திலே நடந்த அந்த போராட்டம் யாராலையும் மறுக்க முடியாத மிகப்பெரிய போராட்டம். எதிர்கால நமது வாரிசுகளுக்கு, எதிர்கால நம் சந்ததிக்கு ஒரு எதிர்காலத்தை உருவாக்க முடியும். அது 2025 நடக்கும், நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த நேரத்தில் நான் சொல்ற வாழ்த்து செய்தியோடு நாம் ஒன்றுபட வேண்டும் என்கின்ற செய்தியோடு வாழ்கின்ற அனைத்து குடிமக்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளை இன்று இரவு 12 மணிக்கு 2025 நம்மெல்லாம் கால் பதிக்க போகிறோம். இந்த கால் பதிக்கின்ற போது இந்த கடந்து வந்த இந்த ஓராண்டு 2024 தங்கவயலில் ஏற்பட்ட முக்கியமான நிகழ்வுகளை நாம் ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்கணும். அந்த நிகழ்வுகளை நாம் திரும்பி பார்த்தா தான் 2025 எப்படிப்பட்ட ஒரு தொடக்கத்தை இருக்கும்னு சொல்லிட்டு நாம் முடிவு செய்ய முடியும். அதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வியூ இந்த 2024 அப்படின்னு பார்க்கும்போது தங்கவயலினுடைய முக்கியமான இரண்டு கண்கள் என்று சொன்னால் அது பிஜிஎம்எல்லும் பெமல் தொழிற்சாலையும் தான். இந்த ரெண்டு தொழிற்சாலைக்கு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இந்த 2024 நடந்துச்சு. ஒன்று, மே மாதம் 9 2024 கர்நாடக ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அது 24 வருஷமாக போராடுனுகிற கஷ்டத்தில் இருக்கக்கூடிய சுமார் 1000 தொழிலாளி மண்ணோடு மண்ணா செத்து பிறந்த பிறகு ஒரு தீர்ப்பு அருமையான ஒரு தீர்ப்பு வெளியே வந்துச்சு. அது என்னன்னு சொன்னால், இந்த தங்க சுரங்க தொழிலாளர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த எஸ்டிபிபி தொழிலாளர்களுக்கு தங்க சுரங்கம் மூடிய நாளில் இருந்து அவங்களுக்கு 100% விஆர்எஸை வழங்கணும், அது 6% வட்டி போட்டு அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கர்நாடக ஹைகோர்ட்டில் வந்த முக்கியமான தீர்ப்பு. தங்கவயலில் இருக்கக்கூடிய சுரங்க பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் குடும்பங்கள் எல்லாம் அப்படியே மகிழ்ச்சியில் துள்ளி குதித்த ஒரு நிகழ்வாக தான் அந்த தீர்ப்பை நாம் பார்க்குறோம். ஆனால் அந்த தீர்ப்பு இன்றைக்கு மேல்முறையீடு என்ற பேரில் இன்னைக்கு பிஜிஎம்எல் நிர்வாகம் அதை ஹைகோர்ட்டில் எடுத்துகிட்டு போய் டிவிஷன் பெஞ்சில் போட்டிருக்காங்க. அதனால் அந்த பிரச்சனை தள்ளி போயிருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு நிகழ்வை நாம் பார்க்கணும். ரெண்டாவது மிகப்பெரிய நிகழ்வு அப்படின்னு பார்த்தா தங்கவயல் வரலாறுல போராட்டத்தின் மூலியமாக தான், அதுவும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போராடிய வரலாறுல தான் தங்கவயலில் எல்லாத்தையும் சாதித்த ஒரு வரலாறு உண்டு. அப்படிப்பட்ட கொடியை பார்க்காம, கட்சியை பார்க்காம, யார் பெரியவன் யார் சின்னவன்றதை பார்க்காம, தங்கவயல் மக்களே என் உறவுகள், எங்கள் இரத்தங்கள், எங்கள் குடும்பங்கள் இன்றைக்கு அங்கே போராடி கொண்டிருக்கிறது என்று சொல்லி பிஎம்எல் நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் நடத்திய, கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் ஒன்று திரண்டு நடத்திய, தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய வாரிசுகள் நடத்திய அந்த ஃபைலைட் சதுக்கத்தில் தொழிலாளர்களுடைய சிலையின் முன் நடத்தப்பட்ட நவம்பர் 5 என்கின்ற போது மிகப்பெரிய தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஆட்சியை உலகத்திற்கு கொண்டு வந்த ரஷ்ய புரட்சி நடந்த அந்த மாதத்திலே நடந்த அந்த போராட்டம் யாராலையும் மறுக்க முடியாத மிகப்பெரிய போராட்டம். இந்த 2024 கர்நாடகாவுக்கே, ஏன் உலகத்துக்கே, இந்தியாவுக்கே இன்னும் மீண்டும் கேஜிஎஃப்ல பழைய நிலைமை வந்துடுச்சா, கேஜிஎஃப் ஒன்னா சேர்ந்துட்டுக்குது அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தை உருவாக்கின போராட்டம் தான் அந்த போராட்டம்.
அது இன்னைக்கு அதை பல விதத்தில் அவங்கவுங்க கோணத்தில் அவங்கவுங்க யார் யாருக்கு எப்படியே தோணுதோ அந்த விதத்தில் அதை வந்து விமர்சனங்கள் சுய விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த போராட்டத்தை யாரும் மறுக்க முடியாது. அதனால இந்த 2024 தங்க சுரங்க தொழிலாளர்களுக்கு கிடைத்த அந்த தீர்ப்பு ஏன் அமுல்படுத்த முடியாமல் இன்றைக்கு கிடப்பிலே இருக்கிறது? அதை எப்படி அமுல்படுத்தினால் அதை எப்படி அமுல்படுத்துவது, சட்ட ரீதியாக எப்படி அதை அணுகுவது, அரசியல் ரீதியாக ஒன்றுபட்ட போராட்டத்தின் மூலியமாக எப்படி இன்றைக்கு தொழிலாளர்களுடைய அந்த நிலுவைத் தொகையை பெற்று தருவது என்கின்ற கேள்வியோடு 2025 நாம் இன்றைக்கு கால்பதிக்கு காத்து கொண்டு இருக்கிறோம். தங்க சுரங்க தொழிலாளர் பிரச்சனை எப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெமல் நான் பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் அந்த தொழிலாளர்களுடைய போராட்டத்தை நடந்த அந்த ஒன்றுபட்ட போராட்டம், அவர்கள் முன்வைத்த முக்கியமான கோரிக்கைகள், அவங்க என்ன கேட்டாங்க? நாங்களும் பெமல்ல என்ன குவாலிஃபிகேஷன் தேவையோ அந்த குவாலிஃபிகேஷன் எங்ககிட்ட இருக்குது, என்ன ட்ரைனிங் தேவையோ ஒரு அந்த பெமல் மண்வாரி இயந்திரத்தில் தயார் பண்ணுற அந்த உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை தயார் பண்ணுறதுக்கு என்ன தகுதி வேணுமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்ககிட்ட இருக்குது, அந்த குவாலிஃபிகேஷன் எங்ககிட்ட இருக்குது. அப்போ ஏன் எங்களை நிரந்தரமாக்க கூடாது? எங்களை நிரந்தரமாக்கு. இதுக்கு ஏன் புதுசா ஒரு இன்டர்வியூ வச்சு அதுல இருந்து தேர்ந்தெடுக்கணும்? நாங்க இந்த நாட்டில் பிறக்கலையா? நான் இந்திய நாட்டினுடைய குடிமகன் இல்லையா? இது பொதுத்துறை நிறுவனம் இல்லையா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சாசன சட்டத்தில் கான்ஸ்டியூஷன் கீழே செயல்படுற தொழிலாளர் சட்டத்தின் கீழே செயல்படுற ஒரு கம்பெனி தானே இது. அந்நிய நாடு கம்பெனி நடத்தினுகிற வெள்ளக்காரன் நடத்தினுகிற ஒரு கம்பெனி இல்லை தானே. இந்திய நாடு, இந்திய ஆட்சியாளர்கள் நடத்துகிற நாடு தானே. அப்போ இந்திய குடிமக்களுக்கு இந்த நாட்டில் வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிப்பேன் என்று சொல்லுகிற நரேந்திர மோடி, ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு நான் வேலை கொடுக்கிறேன் என்று அவர் சொல்லுகின்ற உத்தரவாதங்கள், ஒவ்வொரு பட்ஜெட்லையும் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் என்ன சொல்றீங்க? இந்த நாட்டில் வேலையில்லா திண்டாட்டத்தை நாங்கள் ஒழிப்போம், அனைவருக்கும் வேலை உத்தரவாதத்தை நாங்கள் கொடுப்போம் என்று சொல்கிறீர்கள். இன்றைக்கு பெமல்ல ஆள் எடுக்கலன்னா பரவாயில்ல, இன்னைக்கு ஆள் எடுக்கிற. அப்போ அங்கே ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. அப்போ ரிக்குவயர்மெண்ட் இருக்கும்போது அந்த எங்களுக்கு வாய்ப்பு கொடு, எங்களை நிரந்தரமாக்கு. ஏன் அந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மண்ணை சார்ந்தவர்கள், இந்த மண்ணுக்காக உழைத்தவர்கள், அந்த தியாக வரலாறு கொண்டவர்கள் கேட்கின்ற கேள்வி நியாயமானதா இல்லையா? இன்னைக்கு அதை ஏன் இன்னைக்கு அமல்படுத்துறதுக்கு இந்த கேஜிஎஃப்ல இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்று திரண்டு நிற்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். இந்த புத்தாண்டுல தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சி அப்படின்ற வாழ்த்து சொல்றதை விட தங்கவயலில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த மண்ணை காப்பதற்காக ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய ஒரு தருணத்திற்கு வந்துவிட்டோம். காலத்தின் கோலம், காலத்தின் சூழ்நிலை இன்றைக்கு வகுக்கப்பட்டு விட்டது. கோலார் தங்கவயலிலே மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை உருவாகக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அதை நாம் சரியாக பயன்படுத்தினால் இன்றைக்கு இதையெல்லாம் நாம் சாதிக்க முடியும். எதிர்கால நமது வாரிசுகளுக்கு, எதிர்கால நம் சந்ததிக்கு ஒரு எதிர்காலத்தை உருவாக்க முடியும். அது 2025 நடக்கும், நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த நேரத்தில் நான் சொல்ற வாழ்த்து செய்தியோடு நாம் ஒன்றுபட வேண்டும் என்கின்ற செய்தியோடு. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்ன்றது சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பல கம்பெனிகளிலே அது அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் அதை வழங்க வேண்டும் என்று உத்தரவு இருக்கிறது. இதை அமுல்படுத்த வேண்டியது இந்த நாட்டிலே என்னுடைய ஆட்சியாளர்கள். அவர்கள் உத்தரவு கொண்டு வந்தால் இந்த நாட்டிலே அதை அமுல்படுத்த முடியும். அப்படி அமுல்படுத்த முடியும் என்று சொன்னால் ஒன்றுபட்டு அரசாங்கத்தை வலியுறுத்த வேண்டிய கட்டத்திலே இன்றைக்கு நாம் இருக்கிறோம். அதை ஏன் செய்யக்கூடாது, ஏன் நடக்காது என்கின்ற சூழ்நிலையை இன்றைக்கு அவர்கள் அந்த கோரிக்கை வைக்கிறார்கள். அதே நேரத்திலே இன்றைக்கு ஒரு 40 வருஷம் வேலை செஞ்சுட்டு வெறுங்கையோட வீட்டுக்கு போறதுனால அப்போ எதிர்காலத்துக்கு அவங்க இன்னைக்கு எப்படி வாழ முடியும், அடுத்து என்ன எப்படி வாழ முடியும்? அதனால எங்களுக்கு எங்கள் உழைப்புக்கேற்ற ஏதாவது ஒரு சர்வீஸ் வெயிட்டேஜ் எங்களுக்கு கொடுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிரதானமான 3 கோரிக்கைகளை அவர்கள் வைக்கிறார்கள். 26 நாட்கள் நடந்த போராட்டம் ஒரு வீரம் செறிந்த போராட்டம், தொழிலாளர்களுடைய ஒன்றுபட்ட போராட்டம், தொழிலாளர்கள் என உறுதியோடு குடும்பமாக ஒன்றுபட்டு நின்ற ஒரு போராட்டம். அந்த போராட்டத்திற்கு இருக்கக்கூடிய வலிமை யாராலையும் என்றையும் அதைக்கு இல்லை அது இப்படின்னு சொல்ல முடியாது. அந்த போராட்ட உணர்வு இன்றும் அந்த தொழிலாளர்களிடம் இருக்கிறது. இப்படி இன்றைக்கு அதை வலுப்படுத்த வேண்டியது ஒன்றுபட்ட ஒரு போராட்டத்தை
நாம இன்னைக்கு வலுப்படுத்தணும். அதனால தங்க சுரங்க தொழிலாளர்கள் இன்னும் எத்தனை வருஷம் தான் எத்தனை தொழிலாளர் தான் இறக்குற வரைக்கும் இந்த பிரச்சனையை நாம பார்த்துங்கிறது. இன்னைக்கு எத்தனை குடும்பம் தான் இன்னைக்கு தெருவில் நின்றுங்கிறத நாம இன்னைக்கு பார்க்கறது. இன்னைக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு, 24 வருஷம் ஆக போகுது. இன்னைக்கு அவங்களுடைய வீடு அவங்களுக்கு சொந்தமாக கூடாதா? நரேந்திர மோடி இந்த நாட்டில் பிறந்த யாரும் வீடு அற்றி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு எங்களுக்கு வீடு இருக்குது, அந்த வீடை எங்களுக்கு சொந்தமாக்கு, நாங்கள் வரி கட்டுறதுக்கு ரெடியாகிறோம். நாங்கள் அந்த வீட்டுக்கு எல்லாம் என்ன பண்ணோம், அரசாங்கத்தில் நாங்கள் சலுகை இருக்கிற அரசு சொல்கிற உத்தரவை நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராகிறோம். நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது. ஏன் இந்த வீடுகளை சொந்தமாக்க முடியாது? தங்கவயலில் இருக்கக்கூடிய வீடுகளை சொந்தமாக்கப்பட வேண்டும். கோலார் மாவட்டத்திற்கே குடி தண்ணீரை வழங்கக்கூடிய வற்றா நீராக இருக்கக்கூடிய பேத்தமங்கலா குடி தண்ணீர், தங்கவயலிலே இருக்கக்கூடிய பாலார் நதியினுடைய ஊற்று, ஏன் அந்த நீரை சுத்திகரித்து தங்கவயல் மக்களுக்கு இலவசமாக கொடுக்க கூடாது என்கின்ற கோரிக்கை இன்றைக்கு வலுக்கிறது. உலக இன்னைக்கு ஏசியாவிலேயே மிக சிறந்த மருத்துவமனை என்று சொல்லப்பட்ட பிஜிஎம்எல் மருத்துவமனை நம்மளுக்கு இருக்குது. கோடிக்கணக்கில் அரசு அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி நீ கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மருத்துவமனையை மிகப்பெரிய அரசு மருத்துவ கல்லூரியாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அந்த மருத்துவமனை உயிர் காக்கின்ற ஒரு மருத்துவமனையாக தங்கவயலில் உருவாக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட பிரதான ஜீவாதார பிரச்சனைகளை இன்றைக்கு முன்னெடுப்புகின்ற ஒரு வேலை முழக்கங்கள் கோரிக்கைகள் இந்த 2024 முளைத்திருக்கிறது. இதை அமுல்படுத்துகின்ற வகையிலே ஒன்றுபட்டு நிற்கின்ற வகையிலே இன்றைக்கு 2025 ஒன்றுபட்டு அனைவரும் ஒரே குரலில் ஒன்றுபட்டு நின்று இந்த குரலை எழுப்ப வேண்டிய ஒரு கட்டத்திலே நாம் இருக்கின்றோம். அதனால் இந்த புத்தாண்டிலே தங்கவயலில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும், மக்களுடைய அடிப்படை ஜீவாதார பிரச்சனைகளையும் இன்னைக்கு தங்கவயல் மக்கள் கிட்ட நான் கேட்கிறேன். 35 கவுன்சிலர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நாம வெறும் புகழ்ச்சி பட்ட ஒரு அரசியலை தூர வைத்து விட்டு இன்றைக்கு மண்ணை காப்போம், இந்த உண்மையாகவே இந்த மண்ணை காப்போம். நம் மண்ணை காப்பதற்காக யாரையோ ஒருவரை புகழ்வதாலேயோ இகழ்வதாலேயோ எதுவும் நடக்கப் போவதில்லை. இதை ஒன்றுபட்டு ஒரே குரலிலே என் மண்ணை காப்போம் என்கின்ற கோஷத்தோடு இன்றைக்கு ஒன்றுபட வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கின்றோம். அதனால் 2025 இந்த மண்ணிலே பிறந்தவர்கள், மண்ணின் மைந்தர்களுக்கு பிஎம்எல் தொழிற்சாலையிலே வேலை உத்தரவாதத்தை ஏற்படுத்த வேண்டும். அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும். அவர்களுடைய போராட்டம் ஒரு உணர்வுபூர்வமான போராட்டம் என்பதை உத்தரவிடும் வகையிலே அதை வெற்றி பெற வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். கர்நாடக உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை வெறும் வழக்கு நிலுவையிலே இல்லாமல் மத்திய அரசை வலியுறுத்தி அதை வாபஸ் பெற்று அந்த தொழிலாளர்கள் குடும்பங்கள் கையிலே காசை பார்க்கின்ற ஒரு வேலையை இந்த 2025 நாம் செய்வோம். அதே நேரத்திலே தங்க சுரங்க மருத்துவமனையை புனரமைப்பு செய்து தங்கவயலிலே இனி உயிர் காக்கின்ற ஒரு உத்தரவாதத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு வரையிலே தங்கவயலில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து அமைப்புகளும் ஒன்றுபட்டு நின்று குரல் எழுப்ப வேண்டிய காலகட்டத்தில் 2025 பிறக்க இருக்கிறது. இந்த ஆண்டு தங்கவயல் மறுமலர்ச்சி பெறுகின்ற ஆண்டாகவும், தங்கவயலில் இருக்கக்கூடிய அனைத்து உரிமைகளையும் பெற்றெடுக்கிற ஒரு ஆண்டாகவும், ஒன்றுபட்ட போராட்டத்திற்கு வழிவகுக்கிற ஒரு ஆண்டாகவும் இன்றைக்கு இது இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆண்டிலே ஒன்றுபட்டு நிற்போம், கோலார் தங்கவயலை காப்போம் என்கின்ற எண்ணத்தோடு அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.